ஒவ்வொரு கோயிலிலும் இங்கு சொர்க்கவாசல் திறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் மிக ஆர்வத்தோடும் ஆவலோடும் இறை அருளோடும் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கிருஷ்ண பிரசாத், மார்கழி மிகவும் சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதர்களுக்கு ஓராண்டு என்றால் அது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேவர்களுக்கு விடியற்காலை என்பதே இந்த மார்கழி மாதம் தான் என்கின்ற இதுல இருந்து தான் மார்கழியே துவங்கிறது. இதுல இருந்து தான் தேவர்களுக்கு விடியலே துவங்கிறது. அப்ப என்ன சிறப்பு? அவ்வளவு சிறப்பு மிக்கதா இந்த மார்கழி மாதம்? ஆமா, அவ்வளவு சிறப்பு மிக்கது. அதனாலதான் இந்த மார்கழி மாசத்துல இறை சிந்தனையோடு இருக்கணுங்கிறாங்க. மார்கழி மாதங்கள்லயே சிறந்த மாசம். ஆனா மார்கழியில கல்யாணம் மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை கடவுளுக்குன்னு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனாலதான். மிகச்சிறந்த மார்கழி மாதத்தை முழுவதுமே இறைவனுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு மாதமாக. ஆமா, அதனாலதான் இங்க வைணவத்துல திருப்பாவை, சைவத்துல திருவம்பாவை, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம். இன்னொன்று, இந்த குளிரில் நம்ம காலங்கார்த்தால எழுந்து பச்சை தண்ணியில் குளித்து வெளியில் நடக்கிறப்போ நம்ம உடம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காகும், இம்யூனிட்டி மாதிரியான இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நான் பர்சனலாக உணர்ந்த விஷயம், எங்கேயாவது ரொம்ப குளிர் பிரதேசத்துக்கு போகிறேன்னா -டிகிரி இருக்கிற குளிர்லலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ரஷ்யா மாதிரி சில இடங்களில், இல்லை இந்தியாவில் லடாக் மாதிரி. பட் ஒரு 20-22 செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் காலையில் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் நம்ம குளித்து பழகிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த கிளைமேட்டை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அதுவும் எடுப்பில் தலையில் பொத்துன்னு தண்ணியை விட்டுன்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக முதல்ல உடம்புல தண்ணியை தெளித்து நம்ம உடம்பை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும். அந்த மாதிரி காலையில் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கடவுளை காலங்காலத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுறதுங்கிறதே அப்போ ஓசோன் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் பாடி மைண்டுன்னு எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதனால் இந்த விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். மார்கழி மாதத்தில் எந்த பூஜை விரதம் இருந்தாலும் அதனுடைய பலன் பல மடங்காக பெருகும். அதுவும் பெருமாள் வழிபாடுன்னு பண்ணுறப்போ நம்ம பெரிய திருவடியான கருடன், சிறிய திருவடியான அனுமார் 2 பேரையுமே கெட்டிமாக பிடிச்சிக்கணும். பெரிய திருவடி, சிறிய திருவடி 2 பேரையும் வணங்காமல் நம்ம பெருமாளை வணங்கினாலும் அந்த வழிபாடு முழுமை பெறாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள்லேருந்து ஆரம்பித்து விரதத்தை முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்ற இவங்க சொன்ன மாதிரி அகத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காய், இந்த மாதிரியான விஷயங்கள் அது எதுக்காக சாப்பிட்றோங்கிறது முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே தாத்பரியம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுங்கிறது. அப்போ நோய்கள் நிறையா பரவும், நோய் தொற்று. இந்த கேழ்வரகுங்கிறது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தியாக்கும், நமக்கு தேவையான வலிமையை தரும். ஸ்ரீராம நவமினா நீர்மோர் பானகம். ராமாயணத்தில் ராமர் நீர்மோரை ரொம்ப விரும்பி சாப்பிட்டார்னு ஏதாவது வருதானா? மேபி வால்மீகி ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்குது, கம்பராமாயணத்தில் 12,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அப்படி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கலாம். நம்ம ராமாயணம்லாம் ஃபுல்லாக படித்தது கிடையாது. பட் என்னென்னா அது வெயில் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய காலம். ஸோ நீர்மோரையும் பானகத்தையும் ராமருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் குறையும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் அந்த டயத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் குறையக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு சீதோஷ்ணத்துலேயும் சில பாதிப்புகள் நம்ம உடம்புக்கு வரும். அதனால தான் சுண்டல் நவராத்திரியில் நைவேத்தியம் பண்ணி 10 நாளும் தசராவையும் சேர்த்து இது பண்ணுறது. இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள், இதுக்கான நைவேத்தியங்கள், சில தாத்பரியங்கள், நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சில காரணங்கள் சயின்டிஃபிக்காக இருக்குது. சாஸ்திரம் அப்படின்னாலே அதுக்கு சயின்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சாஸ்திரா ஏச்ச சுகா ஏச்ச, வான சாஸ்திரம்னு சொல்கிறோம், சிற்ப சாஸ்திரம்னு சொல்கிறோம். இது எல்லாமே நமக்கு பலவிதமான விஷயங்களை கற்றுத்தரக்கூடியது. அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலதுன்னா அதில் இந்த வைகுண்ட ஏகாதசியை சொல்லலாம்.